ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு மை லவ் மிக்ஸப்போடைய அடுத்த எபிசோட் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருமே எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. அதுல ஹாஃபோட ரிசல்ட்டை வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹாஃப் இருக்கான்ல, அவனுக்கு தான் இப்போ மீட்டிங் சாரோட நடந்துட்டு இருக்கு. சார் என்ன சொல்றாருன்னா, நீ எடுத்திருக்க முடிவை உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிரு, அப்பதான் அவளை கன்ஃபியூஸ் பண்ண முடியும், கண்டிப்பா இதை நீ சொல்லி ஆகணும், அது தேவை அப்படின்னு சொல்ல அவனும் கிளம்பிட்டு இருப்பான். அப்போ ஆட்டம் என்ன மச்சா அப்படின்ட்டு உள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கா. முதல்ல உன்னோட துண்டு காத்துல காயறத பாடுறாவா, உட்காரு அப்படின்னு சார் சொல்லிடுறாரு. சோ என்ன பண்றான்னா வந்து முன்னாடி உட்காடுறான். என்னடா இப்போ உனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு போலவே அப்படின்ன உடனே 23 மார்க் எடுத்திருக்க நீ அப்படின்னு சொல்ல, எது 23? டேய், போன இதுக்கு கம்பேர் பண்றப்ப இப்ப பரவாயில்லடா, முன்னாடி 18 இப்ப 23 பெட்டர் ஆயிட்டே தானே இருக்கு அப்படின்னு சார் சொல்லுவாரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் தானே சார் இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது என்னும் போது உனக்கு நிறைய டைம் இருக்கு, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை சூஸ் பண்ணு, கண்டிப்பா நல்லா வருவேன்னு சார் அட்வைஸ் பண்ணி முடிக்கிறாரு. அண்ட் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனுவல் டேல வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் இந்த பீப்புள் சேர்மன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பேசும்போது அக்லியா, அரகெண்டா, பயங்கரமான டெரிஃபிக்கான ஒரு ஆளா யாரையாவது நம்ம செலக்ட் பண்ணியே தீரணும், அவங்கதான் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க பியூட்டி அண்ட் த பீஸ்ட்லன்னு சொன்னோடனே எல்லாரும் யார் அதிகமா ஓட் போட்டிருக்காங்கன்னா ஹாஃப் அப்படிங்க. ஹாஃப்னோடனே ஏய் நீ தானே ஓட் போட்ட ஆட்டம், டே யாரா அவனுக்கு ஓட் போடுது, எவன்டா அது, என்னைய பார்த்தா எப்படா தெரியுது, உங்களுக்கு பீஸ்ட் மாதிரி தெரியுதாடான்னு நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு இன்னும் 2-3 பொண்ணுங்களை வச்சுட்டு இவங்களை வச்சு ஆடிஷன் எடுக்க போறோம், யாரோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கோ அவங்கதான் வந்து பியூட்டியா பண்ண போறாங்க. தனியா கூப்பிட்டு மட்மியோட ஃப்ரெண்டு ஒருத்தி காது கடிச்சிட்டு இருக்கா. அடியே கிளைமேக்ஸ் சீன்ல ரியல் கேஸ் இருக்காண்டி, உன் வாழ்க்கையை தக்க புடிச்சுக்க, இப்படியே விட்டா போச்சுடி, இவங்க எல்லாம் பசங்களை சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, அவனுக்கு ஜாலியாதான் இருக்குன்னு சொல்ல, உடனே முன்னாடி வந்த மட்மி நானும் இந்த மெயின் லீடோட ஆடிஷன்ல கலந்துக்கிறேன் டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே டிரெக்டர்ஸும் முடிச்சிட்டு இருக்காங்க, ஆட்டமும் பார்த்துட்டு இருக்கான், காங்டாப்பும் பார்த்துட்டு இருக்கான், ஹாஃப்னா வியப்பா பார்த்துட்டு இருக்கான். அப்ப கூட இருக்க ஃப்ரெண்ட் கிவ் தம் பிக் ஹேட் அப்ளாஸ், அப்ளாத்த உடங்க அப்படின்னு எல்லாரும் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு தான் பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது அந்த பியூட்டி அண்ட் பீஸ்ட்ல வந்துட்டு லைப்ரரி சீன் இருக்குல்ல, அதுல ரொமான்டிக்கா அந்த பையன் வந்துட்டு பொண்ணுக்கு அழகான புக் எடுத்தாருன்னா அவனோட பிடிச்ச போர்ஷன் தான் சொல்லி காட்டணும். ஒரு பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மட்மி வந்தோடனே அவளோட டோலி ஊர்த்தி கூப்பிட்டு உட்கார வைக்கிறா. உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம, மச்சி இதான் ஸ்கிரிப்ட், செம்மையா பண்ணிருடி, இப்ப லைப்ரரி சீன் தான் ஓடிட்டு இருக்கணும்னு மட்மி சொல்லுவா. அப்ப உடனே ஜீனி வந்துரும், டியே அது அலாடின்டி, அப்ப 7 கிரவுண்ட்ஸ் வருவாங்களா, அடியே அது ஸ்னோ ஒயிட்டடி, ஆத்தி எனக்கு நர்வஸ்ல என்ன பண்றதுன்னே தெரியலையே, சரி கொஞ்ச நேரம் பெர்ஃபார்ம் பண்றவங்களெல்லாம் வேடிக்கை பாரு, உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லுவா. பாத்துட்டு இருந்தா, எவ்வளோ ஒரு ரம்யமான பிளேஸ், நமக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி இருக்கு, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதை பார்த்துட்டு ஹாஃப் இருக்கான்ல, எனக்கு பிடிச்ச புத்தகத்தை உங்களுக்காக எடுத்துறேன், உங்களுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுக்குறான். ஓ நீங்க ரொம்ப நன்னானவர் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஆடிஷன் கொடுத்துட்டு போயிடுறா. இதுல என்ன ஆகுதுன்னா, மட்மி கடுப்பாயிட்டு வேகமா உள்ள போறா. பக்கத்துல இருந்து ஒரு பையன்மா அங்க போக கூடாதுங்க, நான் போய் தருவேன், ஹாஃப் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஓ நீ இந்த சீனை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கல, எவ்வளவு தைரியம் தான் அப்பெல்லாம் பிஹேவ் பண்ணுவ, உனக்கு இதயமே இல்லையா, நீ எல்லாம் எப்படிப்பட்ட மனுஷன் அப்பெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இருக்கான்னு அந்த கூறு கேட்ட ஹாஃப் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வியப்பா பாக்குறாங்க. டே ஸ்கிரிப்ட்ல இல்லடான்னு போது, ஸ்கிரிப்ட்லயும் இல்ல ஒன்லயும் இல்ல, அறிவே இல்ல, நான் இருக்கும்போது எவ்வளவு தைரியம் தான் நீ என்ஜாய் பண்ணி இன்னொரு பொண்ணு கூட ரொமான்டிக்கா நடிச்சிட்டு இருக்கேன்னு திட்ட. இதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு எல்லாரும் பயந்துட்டானுங்க. வேகமா அந்த சீனியர் செலக்ட் பண்ற அக்கா என்ன பண்ணுதுன்னா, கை தட்டிட்டு வாவ் மட்மி நீ தான் அந்த கேரக்டர் பண்ண போறேன்னு அந்த அக்கா சொல்லிட்டு இருக்கு. ஏக்கா அந்த பொண்ணு தான் ஒழுங்காவே பண்ணலையே, ஸ்கிரிப்ட்ல இருக்க டயலாக் சொல்லலையே, ஆனா நல்லா யோசிச்சு பாரு, இதான் ரியல் கெமிஸ்ட்ரி, அந்த பொண்ணு மனசுல இருந்து சொல்லி இருக்கு, உண்மையிலேயே பியூட்டியும் பீஸ்டும் சண்டை போட்டா இப்படித்தானே இருக்கும், இவர் செலக்டட்னு சொல்லிடுறாங்க. மட்மிக்கும் ஆச்சரியம், ஹாஃபுக்கும் ஆச்சரியம், என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ஆண்டு வாய் பொழந்து அவ பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இப்ப ஆட்டம் இருக்கான்ல, அவங்க சார் கிட்ட வந்து குட்டி குட்டியா படிக்கிறது அந்த டெஸ்ட் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்கான். 5 வருஷத்துக்குரிய கொஸ்டின் பேப்பர், அதை எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு கேட்கும்போது, சார் எனக்கு 5 வருஷம் பத்தாது, 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, நான் கரைச்சு குடிக்கிறேன், வேற லெவல் பண்றேன், அப்பதான் என்னால காங்டாப்போட ஒரே ஸ்கூல்ல போய் படிக்க முடியும் ஃபியூச்சர்ல அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ எல்லாம் தேவையில்லை, நீ பொறுமையா படிச்சா போதும், அண்ட் இது ஸ்கூல் லைஃப், இதை தொலைச்சிட்டேன்னா ஃபியூச்சர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்பவுமே மெச்சூர்டாக ட்ரை பண்ணாத அப்படின்னு சார் சொல்ல, அவன் என்னன்னா சரின்ட்டுன்னு அப்படியே ஆன்சர் எழுதிக்கிட்டே சைட்ல பாத்துட்டு இருக்கான். காங்டாப் வந்துட்டு அந்த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த படம் வரைகிற வேலைகள்லாம் பாத்துட்டு இருக்கான், பசங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவன் ஒர்க் பண்ணிட்டு எழுத ஆரம்பிக்கிறான். டெஸ்ட் எழுதி முடிக்கிறதெல்லாம் சார் அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. பூரிச்சு போறாரு இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. தென் என்ன நடக்கும்னா, போயிட்டு
இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குல்ல, இது எல்லா சீரியலையும் போட்டு ப்ரமோஷனுக்காக வதக்கிட்டு இருக்காங்க. அந்த நூடுல்ஸ் அவன் ஆளுக்கு சூப்பரா செஞ்சு பேசில் லீஃப் தேவையானவை எல்லாத்தையும் போட்டுட்டு செஞ்சு முடிச்சுட்டு காங்டாப் கிட்ட கொண்டு போயிட்டு, என் கூட கம்பெனி கொடுக்க யாராவது வருவீங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான், அவன் எப்ப பிஸியா இருக்கான், இப்பெல்லாம் என் கூட வரதே இல்லை அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னோடனே, உனக்கு தெரியாது என்ன படிச்சுட்டு இருக்கியாடா அப்படின்னு காங்டாப் கேட்பான். ஆமா படிச்சுட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல என் ஆள் கூட நான் ஒன்னா இருக்கணும்னா இந்த தியாகங்கள்லாம் பண்ணி ஆகணும்னே காங்டாப் சிரிப்பான். சரி முதல்ல கூடன்னு சொல்லிட்டு போயிட்டு வரைய போவான். ரோஸ் ஏதோ வரைஞ்சு வச்சிருப்பான் போல செவுத்துல காங்டாப்பு. எதுக்கு நீ வரைஞ்சனா எடுத்துவாம வருமே அப்படிங்க. என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் இப்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, போன வருஷம் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து சாப்பிட போறாங்க. இந்த நூடுல்ஸ் நான் உனக்காக தான் செஞ்சேன் போது, இப்பெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்ட்டு ஏதோ கீரை மாதிரி எடுத்து வாய்க்குள்ள வைக்கிறான். அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு முகத்தை ஒரு மாதிரி அஷ்டகோணால வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் காங்டாப் பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பா வருது. ஓ இது ரொம்ப காரமா இருக்க போது, உனக்கு தான் காரம் பிடிக்காது என்னும் போது, இப்ப நானும் இம்ப்ரூவ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இவன் என்னன்னா காரமான நூடுல்ஸ் அவனுக்கு ஊட்டுறான், அவன் என்னன்னா பச்சைக்காய் இவன் வாய்க்குள்ள திணிச்சு விட்டுட்டு இருக்கான். 2 பேரும் கியூட்டா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா சாப்பிட்டுட்டே கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீ வெட்னேரியன் ஆக போறல அப்படின்னா உன் கூட தான் நான் காலேஜ்க்கு வருவேன்னு சொன்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. காங்டாப்புக்கு ஆட்டம் சொல்றது கண்டிப்பா பாக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அடுத்து ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. அதாவது மட்மையும் ஹாஃபும் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் இடையில என்னன்னா ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கு. ஹாஃப் இவளை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறான், இவ ஏதோ ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றான்ட்டுன்னு. இப்ப கூட அவசரம் இல்ல மட்மி, வேணா கால் ஆஃப் பண்ணிடலாம், நீ பண்ண வேணாம் வேற யாராவது பண்ணட்டும் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, பட் நீ என் கூட இருக்கல, ஓகே எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்ல, அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டார் பாக்குற மொமெண்ட், இங்க பாத்தியா வானம் எவ்வளவு அழகா இருக்குன்னு ஹாஃப் சொல்றான். ஆமா நேரா பாருங்க லியோ ஸ்டார்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு கையை பிடிச்சி மண்மி காட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வந்துட்டு அவ தொட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அவன் மைண்ட்குள்ள என்ன ஓடுதுன்னா, சார் கிட்ட பேசி இருந்திருப்பான்ல, கண்டிப்பா மண்மி கிட்ட விளக்கமா எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னது ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு டைரக்டர் அக்கா இருக்காங்களா, அவங்க சொல்றாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது, இன்னும் ஒன்ஸ் நான் அந்த ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். சரின்ட்டு போயிட்டு 2 பேரும் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுடா அப்படின்னு மட்மி கேப்பா. இல்ல எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு வேற எதுவும் இல்லைன்னு எதையும் அவனை யோசிச்சுட்டே இருக்காம ஏதோ ஒரு விஷயத்த மட்மி கிட்ட சொல்லணும், அது சொல்லாமையே இருந்துட்டு இருக்கான் அந்த ஹாஃப். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆட்டம் எக்ஸாமுக்கு படிச்சு படிச்சு தலைவலியோட தூங்கிட்டு இருக்கான் பாவத்தை. அதை பார்த்த உடனே அவங்க அம்மா போர்வையெல்லாம் போத்தி விடுறாங்க. அவங்களும் இப்பதான் வேலையை விட்டு வந்திருப்பாங்க போல. அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. பிள்ளை ரொம்ப மாறிட்டானேன்னு புரியுது. பக்கத்துல ஒரு இரேசர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்த்தா காங்டாப்ல கே மட்டும் அழிஞ்சிருக்கு, காங் டாப்னு போட்டிருக்கு. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஏற்கனவே காங் டாப் இருக்கான்னு அவன் சொல்லியிருப்பான். இவங்களுக்கும் அந்த இரேசர் கல்ச்சர் தெரியும் போல. அவங்க அதையே பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க, அப்ப நம்ம பையன் டேட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு. அடுத்த நாள் விடிஞ்சிருது. ஆட்டம் மறக்க பறக்க கிளம்பிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க, நம்ம புள்ள ஏதாவது சொல்லிடுவானான்ட்டுன்னு. என்னாச்சு தங்கப்புல, இன்னைக்கு தான் ஸ்கூல் இல்லையே அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவல்மா சோ போய் ஆகணும் அப்படின்னும் போது, சரி நீ ஏதாவது பிளேல ரெடியா இருக்கேன், ஏன் இப்படி வந்து பகுமானமா அலப்பற போட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்களா. இல்லம்மா நான் இல்ல, ஹாஃப் மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கு ஓகே நான் போயிட்டு வெறும் என்ஜாய் தான் பண்ண போறேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா கேட்பாங்க, நீ மட்டும் தனியாவா என்ஜாய் பண்ண போற. இல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னோடனே யாரு எதுன்னு அவங்க அம்மா கேட்க ட்ரை பண்ணும்போதே இவன் எதுவுமே பெருசா சொல்ல மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம அம்மா நீ என்கிட்ட ஏதாவது மறக்கிறியா தங்கப்புல அப்படின்னு கேட்பாங்களா. அவன் அம்மா எனக்கு லேட் ஆயிடுச்சுமா நான் போறேம்மா பாயின்னு கணத்துல முத்தா கொடுத்துட்டு போயிருவான். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைய பெத்த அம்மா மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போனா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பொருட்காட்சி மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் 2 பேரும் ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆட்டம் காங் டாப்ன்ட்டு. அப்ப காங்பவுண்ட் கூப்பிடுவான், மச்சான் வந்து வேணா பலூனை ட்ரை பண்றியா, நீ உடச்சன்னா கண்டிப்பா உனக்கு பிரைஸ் ஏதாவது கிடைக்கும்டா அப்படின்னு சொல்ல, தேவையில்லாம சில ஆன்டிகள்லாம் வந்து உயிரை வாங்குவாங்களா அது மாதிரி, ஐயோ காசெல்லாம் செலவு பண்ண கூடாது அப்படின்ட்டு ஓவரா வேற பேசுறான். இருக்கட்டும் நான் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு நாள் தானே லாஸ்ட் டேன்னோடனே 2 பேரும் பயங்கரமா ஆர்வமா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டம் அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்கான். அவன் காலை வேற தூக்கிக்கிட்டு ஒரு காலை புடிச்சிட்டு இருக்கான் காங் டாப். இவன் வந்து விட்டுக்கிட்டே இருக்க பாத்துக்கிட்டே இருக்கான் கான். ஐயோ முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி அமைதியாவே இருக்கான். சோ 2 பொம்மை கியூட்டான பொம்மை கிடைச்சிருக்கு. ஒரு பொம்மை அவன் பேக்லயும் இன்னொரு பொம்மை இவன் பேக்லயும் வச்சுக்கிறானுங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தானே இந்த மாதிரி பேக்ஸ் போடுவோம், உண்மையிலேயே தாய்லாந்துல எல்லாருமே இந்த மாதிரி கேர்ள்ஸ் போடுற பேக்ஸ் போடுறாங்களா, அப்படி இல்லைன்னா ஃபெமினைனா காட்டணும்னு நினைக்கிறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை டார்கெட் பண்ணி தான் இந்த சீரீஸே எடுத்திருக்காங்க. கவனமா நீங்க சீரீஸை ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், பிங்க் கலர் பெருசா பாய்ஸ்க்கு பிடிக்கிறது இல்ல. அதே மாதிரி அந்த கியூட்டான ஆர்கனைசேஷன் இது எல்லாமே கேர்ள்ஸ் ரூமை வச்சுதான் பண்றது. இப்படி போட்டா நம்ம பாப்போன்றதுக்காக தான் இந்த சீரீஸே வந்து வடிவமைச்சிருக்கு. அதனாலதான் நீங்க பாக்குறீங்க, அதனாலதான் இப்ப உங்ககிட்ட இந்த கதையவே சொல்லிட்டு இருக்கேன்.
சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு இந்த லாலிபாப் முட்டாய் இருக்குல்ல, அந்த முட்டாயை போய் செய்ய சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஜவு முட்டாய் மாதிரி இது கடிக்கிற லாலிபாப் கேரட் மாதிரியும் முட்டைகோஸ் மாதிரியும் செஞ்சு மாத்தி மாத்தி செல்ஃபி எடுத்துட்டு இதை மரியாதையா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபேமஸான பாய் பேண்ட் வந்துட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கூஸ் பம்ஸா இருக்கு. அந்த பாட்டோட மீனிங் என்னன்னா, யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க நான் கெட்டவன்னு, அதுக்காக நான் கெட்டவன் கிடையாது. அதை வச்சு நீ என்ன பார்த்தானா நான் கெட்டவனா தான் தெரிவேன். என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க யாரும். நான் இப்படித்தான் அப்படித்தான்றதை யாரோ ஒருத்தரால முடிவு பண்ண முடியாது. எனக்குன்னு நிறைய வழிகள் இருக்கு, எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. உங்களுக்கு விளக்கம் கொடுத்தே எனக்கு டயர்டா இருக்குன்ற பாட்டு அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க. உண்மையிலே இந்த வரிகள்லாம் இமோஷனலா நம்மளையே கனெக்ட் பண்ணிக்க முடியும். யாருனே தெரியாத ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு 2 நாள்ல அவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க. நல்லவங்கன்னு போது சந்தோஷமா இருக்கும், கெட்டவங்கன்னு சொல்லும்போது வருத்தமா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்படி இல்லைன்னா ஆனா அது பயனுள்ளதா இருக்கவே இருக்காது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி சூப்பரா பாட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பாய் பேண்ட் இருக்காங்கல்ல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதை பார்த்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டமும் அதுக்கப்புறமா காங்டாப்பும் இதெல்லாம் தூரத்துல இருந்து எப்படி கையை கட்டி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆட்டமோட அம்மா. அவங்க மைண்ட்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பிளேக்காக ரிஹர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பதஷ்டமா உட்காந்துருக்கா இந்த ஹாஃப். இதை பார்த்துட்டு மட்மி, என்னாச்சு, ஒன்னும் இல்ல, நம்ம நல்லா பண்ணிடலாம், கவலைப்படாத அப்படின்ட்டு இருக்கா. சரி மறுபடியும் வேணா ஒரு வாட்டி ரிஹர்சல் பண்ணிடலாமான்னு போது அவன் மைண்ட் ஃபுல்லா என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அவகிட்ட அந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்ட்டுன்னு. மட்மி, நான் உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சா நீ என்ன நினைப்ப? பரவாயில்ல, நீ அதை சொல்லிடு. மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்ல, சொல்லிட்டேன்னா லேசா இருக்கும், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, அவ அப்படியே பதஷ்டமாவே இருந்துட்டு இருக்க. உடனே கையை பிடிச்சி இருக்கே அவ எடுத்துக்கிறா. இப்ப சொல்லு என்ன விஷயம்னு போது, மண்மி என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில படிக்க போறது இல்ல. நம்ம பார்த்த அந்த சின்ன யூனிவர்சிட்டி வந்து ஓகே தான், பட் அதை விட நிறைய வெளியில நான் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தா அதான் கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. நான் போட்டோகிராஃபிக்ஸ் அது ஓரியன்டா பண்ணும்போது கண்டிப்பா பெஸ்டான குவாலிட்டியில இருக்க யூனிவர்சிட்டியை தான் சூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்ல. இதெல்லாம் கேட்ட உடனே மண்மிக்கு கண்ணு கலங்குது. பட் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, பரவாயில்ல, இதனால என்ன, இருந்துட்டு போகுது, நம்ம பாத்துக்கலாம், நம்ம மீட் பண்ணிக்கலாம், நம்ம பேசிக்கலான்னு போது மறுபடியும் இடி இறக்குற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவான். அதாவது நான் இந்த ஊர்ல இருக்க போறது இல்ல, வெளியூர் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. சரி விடு, இதனால என்ன இருக்கு, எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ அடிக்கடிக்க பாத்துக்கலாம், நீ எதுக்கு வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு அவளுக்கு கண்ணு கலங்கிட்டு இருக்கா. ஐம் சாரி மண்மினோனே, இதுல எந்த தப்புமே உன்னோடது இல்ல, இதனால என்ன இருக்கு, சரி நான் போயிட்டு என் மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிருவா. தனியா உட்காந்து அழுதுட்டே இருக்கா. இவனுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. இந்த பிள்ளை நமக்காக என்ன வேணாலும் பண்ணுது, நம்ம இதுக்காக ஒண்ணு கூட பண்ணலையேன்னு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கான் இந்த ஹாஃப். மட்மினும் மனசார அழுகுறா. யாரும் கேட்கறதுக்கு இல்ல, வரவங்க எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வேற வழி இல்ல, போய் ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அவளுக்குள்ள. இன்னொரு பக்கம் ஆட்டமும் காங்டாப்பும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. டே ரொம்ப மெஸ்ஸியா இருக்குடா, கசன்னு இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம போயிட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது போன் கால் வருது. ஐயோ எங்க அம்மா அப்படின்னு ஆட்டம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போன் அட்டன் பண்ணி பேசு அப்படின்னோடனே அவங்க போன் பண்ணிட்டு, தங்கப்பிள்ளை உங்களை அம்மா டிராப் பண்ணலான் இருக்கேன் வீட்டுக்கு, சோ உங்களை நான் பார்க்க வரலான் இருக்கேன் போது, அம்மா அந்த ஐடியாவை குழி தோண்டி அங்கேயே புதைச்சிருங்க, இங்க பாக்குறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, பயங்கர மொக்கையா இருக்கும், சோ நீங்க வரணும்னு அவசியம் இல்லைன்னு போது, நான் ஆல்ரெடி வந்துட்டேன்டாங்க. எங்க எப்போ எங்க அப்படின்னு கேட்கும் போது, லேக் கிட்ட இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியாம்மா, நான் உடனே உன்னை பார்க்க வரேன்ட்டு போனை வச்சிருவான். ஐயோ என் போன்ல சார்ஜ் வேற இல்ல, இப்ப என்ன பண்ண போறதேன்னு தெரியலையேன்ட்டுன்னு ஆட்டம் புலம்பிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு காங்க பேசாம என்னோட வாங்கிக்கணும் போது, நீ இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாத, இது சரியா இருக்காது, நான் எங்க அம்மாவை தேடி போறேன்னு போயிருவானா. அப்ப காங்டாப் மட்டும் தனியா இருக்கும்போது அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, கரெக்டா காங்டாப்பை பாக்குறதுக்கு தான் வந்திருப்பாங்க போல. பார்த்த உடனே வணக்கம் ஆண்டி அப்படின்னு வணக்கத்தை வச்சுட்டு, நீ தானே அந்த காங்டாப் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, என் பையனும் நீயும் தான் ஒன்னா காலேஜ் போக போறதா சொல்லி பார்த்தேன், அப்படின்னா நீ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்ல. அந்த இடத்துல தூரத்துல இருந்து ஆட்டம் அதை பார்த்துட்டு தான் இருக்கா. என்ன விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, சின்ன வயசுல எங்க ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, போனதுல இருந்து தனிமையிலே தான் ஆட்டம் இருந்துட்டு இருக்கான். நான் அந்த தனிமையை மறைக்கிறதுக்காக துருன்னு இருக்க மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள அவனுக்குன்னு யாராவது இருந்துகிட்டே இருக்கணும், அவனுக்கு தனியா இருக்கவே பிடிக்காது, அன்புக்காக எங்கக்கூடிய ஆளு. சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயாவது எதிர்பார்த்துட்டே இருப்பான். சரியா சிலர்கிட்ட கிடைச்சதே இல்லை, அவனை இக்னோர் பண்ணிருவாங்க. ஹாஃப் மண்மி மாதிரி ஒரு சிலர் அவர்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. இப்போ நீ இருக்க அப்படின்றனால நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், கண்டிப்பா என் பையனை பாத்துக்கோ, அவனுக்கு என்ன ஆகணும் எது பண்ணணும்ன்ற ஒரு தாட்டே இல்ல, அதனாலதான் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு பணம் சம்பாதிச்சா போகுதுன்னு போட்டு வச்சிருந்தான். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல மாரல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுதுன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என் பையன் தனியா போறதை நினைச்சு எனக்கு பயமா இருக்குன்னும் போது, கண்டிப்பா நான் கூட இருக்கேன்ல, நான் நல்லா பாத்துக்குவேன் ஆன்டின்னு காங்டாப் சொல்லுவான். நீங்க கவலையே பட வேணாம், அவனுக்கு எதுவுமே இல்லாட்டினா கூட அவனுக்குன்னு நான் இருக்கேன், எந்த சூழ்நிலையிலயும் அவனை ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனும் கூடன்னு பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க, கண்ணெல்லாம் தொடச்சுக்கிறாங்க. ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தவங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஆட்டம் பாக்குறான். அதுக்கப்புறம்
அப்புறம் அந்த கிளம்பி வந்துட்டேன்ல மைனரு விருட்டுன்னு வந்துட்டு இருக்கான். உண்மையிலேயே இது எப்படின்னா, ஒரு பையனோ பொண்ணோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனையோ பொண்ணையோ யாரோ ஒருத்தரோட அம்மா வந்து பாத்துட்டு என் பிள்ளைதான் உனக்கு நீ பாத்துக்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமே என் பிள்ளை ஓம் பொறுப்பு தான்ற மாதிரி. அப்புறம் குறுக்க நான் வந்துட்டேன்லன்னு ஆட்டம் போய் அம்மா முன்னாடி நிக்கிறான். வந்துட்டியாடா? இப்பதாண்டா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, அவங்க என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, என்னால உன் கூட இருக்க முடியாது, நான் உன்னை காங்டாப் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ட்டு கிளம்ப. ஏமா இதுக்கு தான் நீ வந்தியா? நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ, என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சோ நான் பார்த்து முடிச்சிட்டேன், இப்ப கிளம்புறேன்னு அவங்க அம்மா போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த ரிஹர்சல் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல இப்ப இருக்கா ஹாஃபா, ஆனா அந்த பிள்ளைய காணா. மண்மியை எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல அப்படின்னோடனே மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லிடாதீங்க, இந்த பிள்ளை பயத்துல வந்து இந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டேக் எல்லாம் என்னாலதான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் வேணா போய் தேடிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஹாஃப். அப்ப அவ கதவை திறந்துட்டு வெளில வருவா, நான் ரெஸ்ட் ரூம்ல கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே நம்ம 2 பேரும் இன்னும் ரிஹர்சல் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க டைலாக் எதுவுமே பேசலங்க. ஒரு ஊர்ல ஒரு கொடூரமான ஒரு அரசன் இருக்காரு. அவரு வாழ்க்கை வந்து ஒரு தேவதைனால மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்க, ஸ்டார்டிங்ல எந்த விஷயம் தெரியுமா நடந்துட்டு இருக்கு? அதாவது மட்மி இருக்கல, சப்புன்னு ஆட்டம் காங்டாப் விஷயத்துல அவன் தலையிட்டனால அடிப்பாள, அந்த சீன் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப அவன் வந்து ஒரு அரக்கனா மாறிட்டான்னு அரக்கன் மூஞ்சிய காட்டுறாங்க. அதுக்கடுத்து அவன் ஒரு தேவதைய சந்திக்கிறான். அந்த தேவதை அவனோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கலாங்க இல்லையா, அந்த நோட்டீஸ் போர்டு, இந்த எக்ஸாம் ஹாலு, அந்த விஷயத்தெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவன் மைண்ட்குள்ள வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. 2 பேரும் காதலிச்சாங்க, ஒன்னா இருந்தாங்க, நிறைய நேரம் ஒதுக்கி ஒன்னா இருந்துகிட்டே இருந்தாங்க. மறுபடியும் கடவுள் வரம் கொடுத்தாங்க, 2 பேருமே இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அந்த பையன் வந்து பீஸ்ட்ல இருந்து இப்ப மனுஷனா மாறியாச்சு, பீஸ்டும் பியூட்டியும் இணைந்துட்டாங்கன்னு சொல்லும் போதே 2 பேரும் லிப்லா கடிச்சுக்கிறானுங்க. அதை பார்த்துட்டுங்க ஆட்டம் காங்டாப்னா எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்க ஆட்டம், டே வா மச்சான் கலக்க ஆட்டம் அட்மின்னு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணாலும் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டே போதுண்டா நிப்பாட்டுங்கடான்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐட்ட போய் பாத்துக்கும் போதே அதை பிளாஷ்பேக்ல சொல்லிட்டு இருக்காங்க, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரணும், எப்பப்போலாம் வந்துட்டு உனக்கு ரிஹர்சல் இல்லையோ அப்பப்போலாம் நீ என் கூட இருக்கணும், என்ன நல்லா பாத்துக்கணும், என்கிட்ட அக்கறையா நடந்துக்கணும், ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதுல என்ன பார்க்கவா அப்படிலாம் சொல்ல, கண்டிப்பா நீயும் அதே மாதிரி என்ன நினைச்சிட்டே இருக்கணும், நம்ம 2 பேரும் வந்துட்டு உண்மையிலேயே நல்லா வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஹாஃப் சொல்லுவான், உன்னோட ஃபியூச்சர் பிளான்ஸை நினைக்கும் போது எனக்கு வியப்பா இருக்கு, அதே மாதிரி எனக்கும் சில பிளான்ஸ் இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு பேசி முடிச்சிருப்பாங்க. அரங்கமே கைத்தட்டல் மலைய பொழிஞ்சுட்டாங்க. இதுல ஆட்டம் காங்டாப் இருக்காங்க எல்லாம் சந்தோஷமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு தாண்டா ஹாஃபும் மட்மியும் கம்ப்ளீட்டட் கப்புள்ஸா இருக்காங்க, மட்மி கலக்கிட்டாடா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு மொட்டை மாடி இவங்களுடைய மீட்டிங் பிளேஸ்க்கு வராங்க. இன்னொன்னு மறந்துடாதீங்க, எந்த ஒரு ஸ்கூல்லையும் மொட்டை மாடியை வந்துட்டு ஓப்பன் பண்றதுக்கான அவைலபிலிட்டி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்காது. நம்ம கொரியன் டிராமா, சைனீஸ், ஜாப்பனீஸ் எதுல காட்டுறதுமே உண்மை கிடையாது. மொட்டை மாடியை எந்த ஸ்டூடெண்டாலையும் ஓப்பன் பண்ணிட்டு அங்க போயிட்டு உட்காந்து சாப்பிடவும் முடியாது. அதுவும் கரெக்டா அப்படி மொட்டை மாடியில சாப்பிடணும்னா ஒருத்தருக்கு மட்டும் அந்த அவைலபிலிட்டி கிடையாது, எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுல காட்டுறது பயங்கரமான ஃபேக்கான விஷயம் தான். ஆட்டம் பேசிக்கிட்டே இருக்கான், கண்டிப்பா எனக்கு அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கொஸ்டின் பேப்பர் எதையோ காட்ட, அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ ஹோட்டல் பிசினஸோட நம்பரை போட்டிருக்கடானோட, ஐயோ போச்சே நீ எனக்காக பார்த்து சொல்றியா, எனக்கு எப்படி வாய்ப்புன்னு தெரியலன்னோடனே போனை செக் பண்ணி பாக்குறாங்க. காங்டாப் தான் பாக்குறான், எனக்கு பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டம் போனை காங்டாப் கிட்ட கொடுத்துற. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு அமைதியாவே இருக்கான். ஏன்டா அமைதியா இருக்க, ஏதாவது சொல்லி தொல்லடா அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு கத்த. அதுக்கப்புறமா சொல்லுவான், உனக்கு 55% வந்து கண்டிப்பா சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா இருக்குன்னு போது கரெக்டா கான்பர்ன் கிட்ட இருந்து காங்டாப் கிட்ட கால் வருது. என்னடா சொல்லு அப்படின்னு போது, ஃபயர் ஒர்க்ஸ் நம்ம பசங்க பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்கடா அப்படின்னோடனே, இவங்க நம்ம ஒன்னா இருக்க போறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டெரஸ் கதவை திறக்க போனா டெரஸ் கதவு பூட்டி இருக்கு. இப்ப வந்துட்டு சரி நம்ம வேற யாருக்காவது கூப்பிடலாமா அப்படின்னு காங்டாப் கேட்பானா. ஆட்டம் சொல்லுவான், எல்லாரும் ஃபயர் ஒர்க்ல பிஸியா இருப்பாங்கடா, எவனும் வரமாட்டானுங்க, வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஃபயர் ஒர்க் இங்க இருந்து பாத்திரலாம் அப்படின்னு காங்டாப் சொல்லுவான். அதுக்கப்புறமா வேணா யாரையாவது கூப்பிட்டுக்கலான்னே ஃபயர் ஒர்க் அவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே ஆட்டமும் காங்டாப்பும் தனியா இருக்காங்க இல்லையா, உனக்கு நான் இருந்தா போதும் இல்ல, உனக்கு நான் இருக்கதே பெரிய விஷயம் போதும், அதாவது ரொமான்டிக்கா சொல்றது, உன்னோட தனிமையை நான் ஃபுல்ஃபில் பண்றேன்ற மாதிரி காங்டாப் சொல்லிடுவா. 2 பேரும் மொட்டை மாடியை பார்த்துட்டு இருக்கும்போது காங்டாப் என்ன பண்ணிடுவான்னா கிஸ் அடிச்சிருவான். அதோட வான வேடிக்கை வருது. நம்ம பசங்க எல்லாம் தனியா அங்க வான வேடிக்கை உருவாக்குனவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க லைவா பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஹாஃப் இருக்கான்ல, அவன் மட்மி கையை பிடிப்பான். எல்லாரும் சந்தோஷமா வான வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆயிருது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கோயிலுக்கு போற மாதிரி ஆட்டமும் காங்டாப்பும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இது மட்மியோட அம்மா சொன்ன கோயிலாமா. இந்த கோயில போயிட்டு மீன் பொம்மை வைக்கும், கியூட்டா இருக்கும். அந்த பொம்மையில நம்மளோட வேண்டுதலை எழுதி அதை தொங்க விட்டு வந்தா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை.
அதனால மட்மி அம்மாவை நினைச்சிட்டு இவங்க 2 பேருமே எழுதி தொங்க விட போகும்போது காங்டாப் தொங்க விட்டுருவான். ஆட்டம் தொங்க விட போகும்போது அந்த பொம்மை கீழே விழுந்துருது. அப்படியே இழுபட்டு ரோட்ல போயிட்டு அதை வண்டி வேற ஏத்திடுது. இதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ கடவுளே சொல்லிட்டாரு, நான் நினைச்சது நடக்காது அப்படின்னு போச்சு ஐயோ போச்சு வெக்கம் போச்சு மானம் போச்சு அப்படின்ட்டு இருக்க. நீ அப்படிலாம் நினைக்காத, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேனோடனே வாட் சொல்லு அப்படின்ட்டே இருக்கான் ஆட்டம். அதாவது நம்ம 2 பேரும் எங்க போனாலும் சரி 2 பேருக்கும் ஒரே ரூம் மாதிரி தான் நான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பாஸ் ஆயிடு, அப்பதான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு யோசிச்சுட்டே இருக்கான். எக்ஸாம் டைமிங்கும் வருது. எக்ஸாம்ல எல்லாருமே எழுதிட்டு இருக்கும் போது ஆட்டம்க்கு மட்டும் பதட்டமாவே இருந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டா காங்டாப் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. எக்ஸாம் எழுதி முடிக்கிறான், நல்லாவே அவன் பெர்ஃபார்ம் பண்றான். அடுத்து கேன்டீன்ல எப்பயும் போல ஜாலியா பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. மட்மி, ஆட்டம், ஹாஃப், காங்டாப்னு. அப்படியே ஹாஃப் சொல்றான் செம்மையா எழுதி இருக்கேன்னு. மட்மியும் அதே மாதிரி தான். காங்டாப் கிட்ட கேட்டா நானும் எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டேன் அப்படிங்க. என்ன எல்லாரும் கான்பிடன்ஸா பேசுறீங்கன்னு ஆட்டம் நெகட்டிவா பேசுறான். கவலையே படாதடா அப்படின்ட்டு இதுல ஹாஃப் என்ன சொல்லுவானா, ஒருவேளை நீ மார்க் கம்மியா எடுத்திருந்தனா நீ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ஆள் கூட இருக்கலாமேன்ட்டு இருக்க. அப்பதான் கரெக்டா மட்மிக்கு ஒரு போன் கால் வரும். அப்பா இருக்கார்ல, ஆவ பாக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு போல. சரி நாங்க கிளம்புறோம்னு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் மட்டும் தனியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டமும் காங்டாப்பும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் ஹாஃபும் மட்மியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹாஃபுக்கு போன்ல ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கு ஒன்னா போறதா தான் இருந்துச்சு. இல்ல எனக்கு ஒரு அவசர வேலை, உன் கூட வர முடியாது மட்மி அப்படிங்கிறான். ஏன், எதுக்கு, எங்க, எப்போ அப்படின்னு போது என் ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், முக்கியமான வேலை அப்படிங்க. சரி எங்க போற அப்படின்னு, சரி நான் கிளம்புறேன் மட்மி பாய் அப்படின்னு அவன் போயிருவான். மட்மிக்கு ஒரே சந்தேகம், என்னடா டேட் பண்ண கொஞ்ச நாள்லயே இவன் திடீர்னு எதையோ சொல்லாம எங்கேயோ போயிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தாட்டு. இதோட மட்மி வச்சுக்காம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி புலம்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இங்க பாரு அவன் எங்கேயோ யார்கிட்டயோ சொல்லாம போயிருக்காண்டி அப்படிங்க. அடியே, அவன் பெசாட்டுக்கு ஹிடன் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளையாவது வச்சிருந்தா? இல்லடி, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்காவன் அப்பேற்பட்ட ஆள்லாம் இல்ல, அவன் டம்மி வாவன், என்னையவே ஒழுங்கா பார்த்து பேச மாட்டானா? இருக்கும். அம்மா அப்பா விட்டுட்டு திடீர்னு சம்மந்தமே இல்லாம உன்னைய விட்டுட்டு எங்கேயோ போறோம்னா கேர்ள் ஃப்ரெண்டா இல்லாம வேற என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா ஹாஃப் யாரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாரு இவன் ஆளு ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஏதாவது டிரெக்ஷன்ஸ் கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், பார்த்தா அப்படி தெரியலடி. அங்க பாரு கையை புடிச்சுக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு கார் கதவை அவன் திறந்து விடுறான். அவன் வேற முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கான். ஒருவேளை இதையும் நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவியான்றதுக்குள்ளாடி திரும்பி மண்ணி அப்படின்ற ஓடிக்கிட்டு இருக்கா. வேகமா ஓடி கட்டு மாமா, தாலிய கட்டு மாமான்ற மாதிரி ஹாஃப் முதல்ல வெளியில வாங்க அப்படின்னு வெளியில வர சொல்ல, இதுக்கு என்ன காரணம் சொல்ல போற, இதுதான் உனக்கு முக்கியமான வேலை, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு இங்கதான் போவேன்ட்டு காரை டப்புன்னு அடிப்பா. அப்ப கார்ல ஒரு பெரிய போர்டு GMD டிரைவிங் ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்கோம். சாரி, டிரைவிங் ஸ்கூல்னு. இதை பார்த்தவனே ஐயோ டிரைவிங் ஸ்கூலா, அப்ப அவங்க என்னோட டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர், உன்கிட்ட நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா நீ இப்படி பண்ணிட்டேன்னு இருக்கும்போது அந்த அக்கா சொல்லிடுவாங்க நான் உள்ள இருக்கேன் நீங்க பேசிட்டு வாங்கன்ட்டுன்னு. அது மட்டும் இல்லாம சரி நம்ம அடிக்கடி இனிமே மீட் பண்ணிக்க போறோமே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சா எங்க நீ அதை பெரிய டிசாஸ்டராவே மாத்திட்டிய மட்மி அப்படின்னோடனே சாரி நான் வேணும்ட்டு சொல்லலான்ட்டுன்னு அவங்க பேரு கேனோடனே அந்த கேக்காக்கு வணக்கம்லாம் சொல்லிட்டு அவங்க உள்ள உட்கார வச்சிருவாங்க. நான் கண்டிப்பா ஒன்னு விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், அது மட்டும் இல்லாம உனக்காக என்னோட ஷெட்யூல்லாம் இருக்கு கரெக்டா அப்படின்னோடனே அதே மாதிரிதான் நானும் அப்படின்ட்டு மட்மி என்ன சொல்லுவானா, உனக்கான ஸ்கெடியூல் உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கலாம்னு இந்த பிங்கி ப்ராமிஸ் பண்ணுவாங்கல்ல, பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அக்கா மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் ஓடிட்டு இருக்கும், நல்லா சேர்ந்தீங்கன்னா எனக்கு அப்படின்ட்டுன்னு. இதுல என்ன ஆயிடுதுன்னா ஆட்டமும் காங்டாப்பும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க, நம்மளோட விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. அதுக்கான ரிகல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்ப காங்டாப் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த மொமெண்ட் பூனை இருக்குல்ல அதை வச்சுட்டு இங்க பாருங்க நானும் உங்க பையனும் லவர்ஸ்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். மம்மம்னா டயர்ட் ஆயிட்டு போடா எத்தனை வாட்டிடா எனக்கு கிருகிருன்னு வருதுன்னு கிருக்கல் விட்டு அது படுத்துருது. ஐயோ என்னடா அது, நான் சொன்னது பிடிக்கலனா இதுக்கே பிடிக்கலனா உங்க அம்மாவுக்குலாம் எப்படி என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்க. மம்மம்க்கு யாரையுமே பிடிக்காதா, அந்த பூனைக்குட்டி எப்பயுமே உலகத்தையே வெறுக்குதுரா அப்படின்னு காங்டாப் சொல்லுவான். அப்போ உன் கூட மட்டும் க்ளோஸரா இருக்கு, இல்லை அதுக்கு என்னெல்லாம் பிடிக்கல, இந்த டாக் ஃபீடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் தான், வேற எதுவும் இல்ல. இப்ப அந்த டாக் ஃபீடு நீ போடுன்ட்டு போட்ட உடனே அந்த பூனை இவங்கிட்ட க்ளோஸரா இருக்கு. இப்ப புரியுதா, அதுக்கு நம்ம யாரையுமே பிடிக்காது, அந்த ஃபீடை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே இந்த முதல்ல காஃபி குடி, எங்க அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்னு காஃபியை கொடுத்தா, தம்பிங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்க அம்மா வராங்க, இவன் பதற்றத்துல துப்புன்னு துப்பிடுவானா. இதை பாத்துட்டு நீங்க என்னமோ பண்ணிட்டு சாகுங்கடா அப்பா அப்படின்னு அந்த பூனைக்குட்டி மம்மம் ஓடி போயிருது. ஃபுல் அண்ட் ஃபுல் காஃபி கொட்டிட்டனால இப்போ காங்டாப்போட ஸ்வெட் ஷர்ட் தான் ஆட்டம் போட்டிருக்கேன். இதை பார்த்த உடனே அம்மா 2 பேரும் கம்ஃபர்டபுளா உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. காங்டாப் எதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு தெரியல, ஃபுட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உட்காந்த உடனே என்ன என் பிள்ளையோட ட்ரெஸ் நீ போட்டிருக்க மாதிரி இருக்குன்னே காஃபி கொட்டிட்டான் அப்படின்னோடனே அவனை விட உனக்கு இது நல்லா இருக்கு, அந்த எம்ப்ராய்டரி நானே பண்ணியிருக்கேன்னு இந்த கேரட் எம்ப்ராய்டரியை காட்டிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் ஆரம்பிக்கிறான், மேம் நானும் உங்க பையனுன்றதுக்குள்ளாட்டி, தம்பி நான் ஒரு விஷயம் கேட்டே ஆகணும், என் புள்ள யாரையோ சீக்கிரட்டா டேட் பண்ற மாதிரி தெரியுது, டெய்லி லேட் நைட்ல மிட் நைட்ல குஷ் குஷ் குஷ்ன்னு பேசுறான், என்ன பார்த்தோன்னே இந்த குஷ் குஷ் ஆஃப் ஆயிருது, வெளியில கிளம்பும் போதெல்லாம் ரொம்பவுமே கிளாஸா மாசா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான், மா சும்மா இருமா அம்மா சும்மா இருமான்னு காங்டாப் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவன் வேற ஐயோ அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க ஆட்டம். அடுத்து முக்கியமா அவன் பர்ஃபியூம்ஸ் எல்லாம் போட்டுட்டு போறான்ப்பா அப்படின்னோடனே, ஒருவேளை வீட்டு பணம் கேட்கலாம் ஆண்டி லேட் நைட்ல அப்படிங்க. எனக்கு என் பிள்ளைய பத்தி தெரியும், அவன் கொஞ்சம் போரிங் தான், பட் ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா ரொம்ப லாயலா இருப்பான். சோ எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க பழகுற நபர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆட்டம் கிட்ட கேட்க, எனக்கு தெரியாது ஆன்டின்னு அவன் சொல்லிடுறான். எனக்குன்னு சில மாமியார் கண்டிஷன்லாம் இருக்கு ஆட்டம், அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பையனை டேட் பண்ணணும்னு பார்த்தேன்னா அவங்க நல்லா போல்டா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், என் பையனுக்கு ஈக்குவலண்டான பிரெயின்ல இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும். 2 பேரோட பிரெயினும் ஒரே மாதிரி இருந்தா தான் சர்வே பண்ண முடியும், ஈச் அதர் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல. இதெல்லாம் கேட்டு ஆட்டம் மூஞ்சில ஈ ஆடல. அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும், அவங்க 2 பேரும் போலரைட் போட்டோவையும் பார்த்துட்டு தான் அப்படி பேசுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வரும்போது என்ன ஆகும்னா, ஆட்டம் ரொம்ப ஃபீல் பண்றதை பார்த்துட்டு காங்டாப் சொல்லுவான், இங்க பாரு அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, ஏன்னா அம்மாவுக்கு ஒன்னு பிடிக்கும் அப்படிங்க. உங்க அம்மாவுக்கு அதாவது உன்னோட ஃப்ரெண்டா என்ன பிடிக்கும், உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்ன பிடிக்காது. என்னோட லுக்ஸ், பேச்சு, சிரிப்பு இது எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்கல, அவங்க எதிர்பார்க்கிற ஸ்கில்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லையேன்னும் போது இதை பத்தி நீ முதல்ல யோசிக்காதரா அப்படின்னும் போது, சரி நாளைக்கு நான் கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு உன்ட்ட கொடுத்துறேன் பாய் அப்படின்னு ஆட்டம் கோவிச்சுட்டு போயிருவா. இது காங்டாப்புக்கும் புரியுது. போயிட்டு அப்படியே போட்டுருவான் வாஷிங் மிஷின்ல. இதுல எம்ப்ராய்டரி இருக்குன்றத மறந்துட்டு அம்மா வராங்க, கேக்குறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னே, நான் ட்ரெஸ் துவைச்சிட்டு இருக்கேன், இந்த ஒரு துணி எனக்கானதுன்றனால நான் தனியாவே துவைச்சுக்கிறேங்கிறான். எலியில எடுத்து பார்த்தா எம்ப்ராய்டரி எல்லாமே பிரிஞ்சிருக்கு. இத பார்த்த உடனே சரி விடு, இது பிரிஞ்சிருச்சுன்னா இது ஹேண்ட் வாஷ் தாண்டா பண்ணி ஆகணும், எம்ப்ராய்டரி இருக்க எந்த ட்ரெஸ்ஸையுமே நம்ம ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும்னே. ஐயோ இப்ப என்னமா பண்றது அப்படின்னு கேட்க, இது என்ன பிராண்டுன்னு சொல்லு நான் வாங்கி கொடுத்துறேன் காங்டாப்புக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இல்லம்மா அப்படி பண்ண முடியாது, அவங்க அம்மா போட்ட எம்ப்ராய்டரினோடனே, சரி விடு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா சரியா போச்சுல அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. சரின்ட்டுன்னு பேத்துக்கிட்டே இருக்கேன் இன்றைய வாழ்க்கை அப்படின்ட்டுன்னு. ஒரு சாரி கேட்டு கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்காங்க. இல்ல காங்டாப்போட அம்மாவுக்கு லூசர்ஸ் பிடிக்காது, ஆல்ரெடி என்ன லூசரா தான் அவங்க பாக்குறாங்க, என்ன பெஸ்டாவோ கான்பிடென்டா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்க எனக்கு பதிலா அவங்க அம்மா கிட்ட இதை கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, நீ கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு. கொடுத்துருமான்னு கெஞ்சுறான். இல்லடான்னு அம்மா சொல்றாங்க. திருப்பி இது வாக்குவாதமா போக அம்மா சொல்லிடுறாங்க, கொஞ்சமாவது முதுகெலும்புள்ள ஒரு ஆளா நடந்துக்கோ. எப்போ ஒருத்தன் கோலையா மாறுறானா அவன் பண்ற தப்ப அவன் ஒத்துக்காம போற சமயத்துலதான், பின்வாங்கவே கூடாது. கான்பிடென்டா நீ போய் பேசலன்னா வாழ்க்கை முழுக்க நீ இப்படியே புல் தடிக்க பயில்வானா தொந்தி படவாவே இருப்ப. மரியாதையா போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லிடுற. வேற வழியே இல்ல. அடுத்த நாள் கிராஜுவேஷன் டே சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாரும் போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆட்டமோட அம்மா இருக்காங்க, இன்னொரு பக்கம் காங்டாப்போட அம்மா வர, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா நின்றுட்டு இருக்காங்க. காங்டாப்புக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆட்டமுக்குன்னா ஒரு மாதிரியே ஃபீல் ஆயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ப மட்மியும் வருவாளா, மட்மி என்ன பண்ணுவான்னா வந்தோடனே ஆன்டின்னு பேசிக்கிட்டு இருக்க, எங்க வீட்டுல கூப்பிடுறாங்கன்னு போயிட. அம்மாவும் கிளம்பி போறதா இருக்காங்க. காங்டாப்போட அம்மா இந்த மாதிரி என்னோட சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க வராங்க, காங்டாப்போட அத்தை முறை, அவங்கள பார்க்க போறேன்ட்டு கிளம்பி போக இப்படியே பாத்துட்டு இருக்கான் ஆட்டம். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, காருக்கு நடுவுல போயிட்டு வடிவேல் காமெடியில மாதிரி நின்னுட்டு, ஆன்டி ஒரு நிமிஷம் வெளியில வாங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நீங்க கொடுத்துருந்தீங்கல்ல அந்த ஸ்வெட் ஷர்ட், அது தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன், நான் லூசர் தான், நான் மொக்க தான், நான் எதுக்குள்ள ஆய்க்கல தான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கண்டிப்பா இப்ப இருக்க மாதிரி எல்லா நேரமும் இருக்க மாட்டேன், நான் என்ன பெஸ்டா மாத்தி காட்டுறேன், கான்பிடென்டா மாறுவேன், குட் லுக்கிங்கா மாறுவேன், ஸ்மார்ட்டா இருப்பேன், லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்த்துக்குவேன், உங்க பையனுடைய பாய் ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கான தகுதிகளை வளர்த்துக்குவேன்னு, நானும் உங்க பையனும் லவ் பண்றேன்னு எல்லாத்தையும் சொல்ல உடனே அந்த ஆன்டி சொல்லுவாங்க, தம்பி ஸ்டார்டிங்ல உங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கும், ஆனா நீங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றத என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா நிறைய முறை காங்டாப்புக்காக நீங்க பண்ண விஷயம், அவனுக்கு நீ நிறைய சப்போர்ட் பண்ணிருக்க, அவன் கூட துணையா இருந்திருக்க, அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காங்டாப் போயிட்டு ஆட்டமா ஹக் பண்ணிக்கிறான். எல்லாருமே ஒத்துக்கிட்ட மாதிரி திட்டமிட்ட குடும்பம் தேவிட்டாத இன்பம்ன்ற மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. இதுல அடுத்ததா ஹாஃபையும் மட்மியும் காட்டுறாங்க. கார் ஓட்ட பழகிக்கிட்டா நல்லாவே ஹாஃப் காரை கரெக்டா மட்மி இருக்க பிளேஸ்ல நிப்பாட்டிட்டு, ஒரு ஜப்பான் மிக்ஸ் பொண்ணை நான் கூட்டிட்டு போலான் இருக்கேன், அவன் ரொம்ப அழகா இருப்பா, இன்னசென்டா இருப்பா, கியூட்டா இருப்பான்னு சொல்லிட்டு, வாங்க மேடம்னு கரெக்டா ஒரு பையன் ப்ராப்பரா எப்படி ஒரு பொண்ணு முன்னாடி நின்றுட்டு அந்த காரை ஓபன் பண்றதுக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஓபன் பண்ணி உட்கார வச்சுக்கிறான். ஹாஃபுக்குன்னா சந்தோஷம், இனிமே நம்ம 2 பேருமே கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம வேற லெவல்ல போக போறோம்ட்டுன்னு பக்கத்துல உட்காந்துட்டு
கண்ணாலே கதை பேசிட்டு அவன் கார் ஓட்டம் முனைஞ்சிட்டு இருக்க சமயத்துல என்ன ஃபன்னி மொமெண்ட் நடக்கும் தெரியுமா? வேகமா கியர் போடுவான், கார் ஆன் ஆகவே மாட்டேது. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு போது ஃபர்ஸ்ட் கியரை தப்பா போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியா கியர்லாம் ஒழுங்கா போட்டுட்டு கார் ஓட்டிட்டு போயிடுறாங்க. எங்க ஆட்டமும் காங்டாப்பும் போயிருப்பாங்களோ அந்த பிளேஸ் தான் அந்த கண்ணாடி பாலம், அதுக்கப்புறம் அந்த நம்மளோட விஷஸ்லாம் எழுதி வைக்கிற பிளேஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஜாலியா ரோலர் ஸ்கேட்டர் வச்சு என்ஜாய் பண்றதுன்னு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலி அவங்க 2 பேரும் அவ்வளோ ஆத்மார்த்தமான சந்தோஷமா மைண்ட் திருப்தியா இருக்காங்க. தென் மறுபடியும் கார் ஓட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கார் ஓட்டும் போது என்னன்னே தெரியல, என்ன ப்ராப்ளம்னே தெரியல, மறுபடியும் கியரை தப்பா போட்டானான்னு பார்த்தா அதுவும் இல்ல, கார் ஆனாகவே மாடிது. சரின்ட்டு டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா பெருசா ஏதோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு தான் அப்படி நடக்கணுமான்னு ஹாஃப் புலம்பிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும், நிறைய நல்ல மெமரிஸ் இருந்துச்சு இல்லையா? இப்ப எப்படி உங்க கூட ஹாப்பினஸ் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேனோ இந்த மாதிரியான துக்கம் ப்ராப்ளத்தையும் நான் உங்க கூட தான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மட்மி என்ன பண்ணுவானா, நானும் சேர்ந்து காரை தள்ளுறேன்னு 2 பேரும் விடிய விடிய பொறுமையா காரை தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க 2 பேருமே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த காரை தள்ளுறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உன் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மட்மி சொல்றா. ஹாஃப் ஒத்துக்கிறான். ஹாஃபும் மட்மி எப்படி காரை தள்ளிட்டு வருவாங்கன்னு ட்ரை பண்ற. ஐலேசா ஏ மட்மி ஐலேசா ஏ ஹாஃப் ஐலேசான்னு தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பாலத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது இந்த பிளேஸ் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு, இன்னைக்கான டேஸ் என்னால மறக்கவே முடியாதுன்னு மட்மி சொல்லுவா. ஹாஃப் சாரிப்பா உன்னை கூட்டு வந்து இப்படி பண்ணிட்டேனேங்க, பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஒரு கிஸ் அடிச்சு விட்டுருவா கணத்துல. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல்ல சாஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க காங்டாப் ஆட்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க மாமியார் வீட்டு விருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆட்டம், காங்டாப், மட்மி, அதுக்கப்புறமா ஹாஃப்னு எல்லாருமே இப்போ ஆட்டம் வீட்டில் தான் இருக்காங்க. எதுக்காகனா ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கடா எங்க அப்படின்னு கேட்பான் ஆட்டம். இல்லை நான் தான் வர சொன்னேன், நீ ரொம்ப நர்வஸாக இருப்பேன்னு தெரியும், அதான் உனக்கு துணையாக இருக்கணும்னு. அந்த ஹாஃபெல்லாம் எதுக்கு வர சொன்னியோ அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வருவேண்டா அப்படின்னு ஹாஃப் உட்காந்துருக்கான். இப்போ வரிசை ஒவ்வொருத்தருக்கும் வருது. மட்மி ஸ்கூல்ல செலக்ட் ஆயிட்டா, அதாவது மெடிக்கல் ஸ்கூல்ல. அதே மாதிரி அடுத்து இப்ப காங்டாப்புக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. இன்னும் ஆட்டமும் ஹாஃபும் தான் பார்க்காம இருக்காங்க. நீ பாருன்னு இருக்க. பதஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம டவலை போத்துட்டு உள்ள போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த இது சீகரா அந்த மாதிரி. உடனே அதுக்குள்ள பூந்துட்டு காங்டாப் சொல்லுவான், நீ மரியாதையா பாரு, அப்பதான் என்னன்னு தெரியும்னு. பார்த்தோன்னே இப்ப எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. சோ இந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியாம இப்ப எல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையுமே அம்மா தூரத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப ஆட்டமும் காங்டாப்பும் இருக்காங்க, ஹாஃபும் மட்மியும் கிளம்பி போறாங்க டட்டடா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வெளியில வந்து நின்றுட்டு இப்ப பேங்காக் போய் ஆகணும்ல, அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், எப்படி சொல்ல போறேன்னு தெரியலன்னு ஆட்டம் ரொம்ப பதட்டமா இருக்க. அந்த இடத்துக்கு அம்மாவும் வராங்க. இப்போ அப்படியே அம்மாவை பார்த்துட்டே இருக்க, என்னடா அப்படின்னு கேட்கும்போது வேணும்ட்டே காங்டாப் கையை பிடிச்சிட்டு, அம்மா ஒரே ஒரு விஷயம், நான் காங்டாப் கூட பேங்காக் போக போறேன், அங்கதான் படிக்க போறேன், எனக்கு நீ இருக்கான்னு சொல்ல, நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேன்னு நினைச்சேன்னு அழுதுட்டு இருக்க. ஆட்டமும் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு அம்மாவும் பிள்ளையும் வந்து அன்பை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்தாச்சு. திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம் மாதிரி ஹக் பண்ணிட்டு பாச மழையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கட்ல பாத்தீங்கன்னா போயிட்டு காங்பான் எல்லாரையும் பாக்குறாங்க. காங்பாங் அந்த பிள்ளையோட சேர்ந்து இருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, மச்சான் நீங்க எங்களை விட்டு போக போறீங்களா, ஐயோ நீங்க போக போறீங்களேன்ட்டுன்னு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நான் என்ஜாய் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க, உங்களை மிஸ் பண்றோம், பட் ஜாலியா இருங்க அப்படின்ட்டுன்னு. இதுல சார் இருக்காருல, அவர் கேக்கு பேக்கரி அண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாராம். க்ளோஸான சர்க்கிளுக்கு மட்டும் இன்விடேஷன் வச்சிருக்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே இப்ப என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஸ்கூலை விட்டு போகணும் இல்லையா, அதுக்காக ஜென்ரலாவே இந்த மாதிரி ஸ்கூல் படிச்சா நிறைய படங்கள் சைனீஸ் ஜாப்பனீஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு மரத்தடியில அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையுமே மெமரியா புதைச்சு வைப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே புதைச்சு வைக்கிறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா புதைச்சு வச்சதோட என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஆட்டமுக்கு காங்டாப் கிடைச்சாச்சு, மட்மிக்கு ஹாஃப் கிடைச்சாச்சு. அப்படியே சூப்பரா இருக்கு அந்த ஸ்கூலிங் டைம். இவங்க மெமரிஸ் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம திருப்பி அவங்க படிச்ச கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு இருக்கானுங்க. அங்க என்ன நடக்கும்னா, அந்த பழைய மெமரிஸ், நம்ம இங்க தானே ஒன்னா சேர்ந்தோம், நம்மளோட காதல் இங்க தானே இணைஞ்சிச்சுன்னு டெஸ்க்ல உட்காந்ததுல இருந்து இந்த கிளாஸ் ரூம் இனிமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவும் போல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட மெமரிஸும் அவங்களோட சேர்ந்து இந்த ஸ்கூல்லேயே இருக்க போகுது. நீங்க இந்த சீரீஸை ஜாப்பனீஸ்ல பாத்துருக்கலாம், மேபி சைனீஸ்ல பாத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப தாயில பாத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.